அன்பான நண்பர்களே, நம்முடைய ஆலயத்திலே ஆத்துமாதாயத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வைத்திருக்கிறோம். நான் அதை வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய சீஷருக்கு கடைசியாக சொல்லிவிட்டு போன வாசகங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். அது ஆத்தும ஆதாயத்தை குறித்த ஒரு வாசகம் என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அவருடைய மனதினுடைய வாஞ்சை, ஆசை, ஆர்வம் எல்லாம் மக்களை பற்றி இருந்தது. ஆகவே அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கடைசியாக சீஷர்களுக்கு சொல்லுகிறார், உலகமெங்கும் போங்கள், சகல மனுஷரையும் சந்தியுங்கள், எல்லாருக்கும் ஒரே செய்தியை சொல்லுங்கள். அது என்ன? சுவிசேஷம். மதத்தை பற்றி பேசாதிருங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள். சுவிசேஷம் என்பது என்ன? சுவிசேஷம் என்பது நற்செய்தி என்ற பொருளாகும். என்ன நற்செய்தி? தேவனை பற்றிய ஒரு நற்செய்தி. அந்த தேவனுடைய பெயர் இயேசு. ஆகவே அருமையானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஆகவே சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னையும் படைத்தவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். அவர் பாவங்களை மன்னித்து சமாதானத்தையும் சாந்தியையும் பரலோகத்திலே ஒரு இடத்தையும் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொர்க்கத்தை விட்டு இந்த பூலோகத்திலே மாட்டுக்கோட்டையிலே பிறந்தார். கல்வாரி சிலுவையிலே நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய நோய்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் தன்மேலே அவர் போட்டுக்கொண்டு அதற்கு வரவேண்டிய ஆக்கினையை, தண்டனையை சிலுவையிலே அவர் அனுபவித்தார். அவருடைய காயங்கள் அதற்கு ஆதாரமாயிருக்கிறது. இரத்தம் சிந்தி மரித்து நரகத்துக்கு போய் நாம் அனுபவிக்க வேண்டிய அக்கினியை அவர் அனுபவித்தார். 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். மனிதனுடைய இருதயத்தின் வாசற்படியில் என்று தட்டி கொண்டு அவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனை ஆசீர்வதிப்பேன் என்று வெளிப்படுத்தல் 3:20 அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், சர்வலோகத்தின் தேவன், சூரியனை படைத்தவர், நட்சத்திரங்களை படைத்தவர் தேவன் என்று ஒருவர் இருப்பாரானால் அவர் மிக 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 பெரியவராகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தேவன் இந்த மிக சிறிய மனிதனுடைய இருதயத்தின் வாசலருகே நின்று பொறுமையாய் தட்டி கொண்டிருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு கதவை திறப்பான், நமக்கு ஒரு தருணம் கொடுப்பான். உள்ளே போய் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி அவனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற
நல்ல எண்ணத்தோடு தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் நின்று தட்டி கொண்டிருக்கிறார் என்று சத்திய வேதம் போதிக்கிறது. நீங்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பின்னணியிலிருந்து நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எந்த தவறுகள் நீங்கள் செய்திருந்தாலும் சரி, உங்களுடைய வியாதி எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவருக்கும் அதிகமானவராக இருக்கிறார். அவர் மிக மிக பெரியவர். நீங்கள் வைக்க வேண்டியதெல்லாம் அவருடைய இந்த நல்ல உள்ளத்தின் மேலே ஒரு நம்பிக்கை. இந்த இயேசு நமக்கும் உதவி செய்வார். இவர் ஒரு மத தலைவர் அல்ல. அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். இதே கதவண்டை ஆவலோடு கதவை திறப்பான் என்று காத்திருக்கிறார். இந்த காலை வேளை உங்களுடைய வேலை, ரட்சிப்பின் வேலை, பாவ மன்னிப்பின் வேலை, நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் வேலை, நீங்கள் சரீரத்திலே குணமடைகிற வேலை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறான், அவன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி உன் பிராணனை பிரேத குழிக்கு விலைக்கு மீட்டு இரக்கத்தினால் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லுகிறான். இந்த தேவனுடைய செயல்களை இவ்விதமாக அவன் வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன், நோயில் எல்லாவற்றையும் குணமாக்குகிற தேவன், இரக்கத்தினாலே நம்மை முடிசூட்டுகிற தேவன், நன்மையினால் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் நம்முடைய வயதை வாழ வயது போலாக்குகிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையிலே ஒருவேளை செத்து போய்விடுவோமோ என்று நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. அவர் நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி கழுகு சமானமாய் உங்களுடைய வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிற தேவன். மாறாதவர், பாரபட்சமில்லாதவர், எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிறார். எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்வார் என்று நாங்கள் இந்த ஒளிபரப்பு மூலமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையிலே இயேசு உங்களை நேசிக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4:8 வேதம் சொல்லுகிறது. அன்பாக இருக்கிறார் என்று சொன்னால் போதும், ஆனால் அன்பாகவே இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அதனுடைய பொருள் என்ன? அன்பை தவிர வேற ஒன்றும் அவரிடத்தில் இல்லை. இதுதான் உண்மை. அருமையானவர்களே, ஆகவே உங்கள் மேலே இந்த தேவன் அன்பு வைத்திருக்கிறார், இரக்கம் வைத்திருக்கிறார், கிருபை வைத்திருக்கிறார், கருணை வைத்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். எங்கள் மூலமாக இதை உங்களுக்கு அறிவிக்கிறார். இதுதான் சுவிசேஷம். ஆகவே இந்த காலை வேளையிலே இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ளே வாரும், கதவை திறந்து விடுகிறேன் என்று அவருக்கு அழைப்பு கொடுப்பீர்களானால், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கிற எல்லா இருட்டையும் நீக்குவார், சாபங்களை போக்குவார், ஆசீர்வாதம் தழைக்கும்படி செய்வார், இல்லாதவற்றை அழைத்து உங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக்கி தருவார். ஆகவே இந்த இயேசுவை உங்களுக்கு இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஒரு மதத்தை அறிமுகப்படுத்தவில்லை, நல்ல தேவனை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், நீங்கள் ₹1 கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாம் இலவசம். வைத்தியர்களுக்கு காசு தோத்துரும். ஆனால் எந்த வைத்தியர்களும் இன்றைக்கு பைசா இல்லாமல் அவங்க வைத்தியம் பார்க்க போகிறதில்ல. ஆனால் அந்த இயேசு இலவசமாக வியாதிகள் எல்லாவற்றையும் குணமாக்குகிறார். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி பரவாயில்ல. அவர் நல்லவர் என்ற
அந்த நம்பிக்கை மாத்திரம் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். மற்ற எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், இந்த இயேசுவை குறித்து அறிவிக்கிற இந்த பணியை சுவிசேஷ ஊழியம் என்று சத்திய வேதம் சொல்கிறது. சில வருடங்களுக்கு முன்பாக மதுரைக்கு ஒரு சுவிசேஷர் வந்தார்கள். அது ஒரு பெண் சுவிசேஷர். நானும் அந்த கொடுத்து போயிருந்தேன். என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்னு. அந்த அம்மா எழுந்து நின்று, பாருங்கள், என்று சிறு வயதிலே இயேசு எங்க அப்பாவை எடுத்துக்கிட்டாரு. வாலிப வயது வரும்போது என்னுடைய சகோதரனை எடுத்துக்கிட்டாரு. திருமணமாகி கொஞ்ச நாள்ல என்னுடைய கணவனை எடுத்துக்கொண்டார் என்று அவ்விதமாக தன்னுடைய சோக சம்பவங்களை விவரிக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் இந்த இயேசு தேவன் நல்ல தேவனா? நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வாரா? வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறதே, சோகம் நிறைந்ததாக இருக்கிறதே, இல்லாமையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறதே என்று நொந்து அநேகர், பல 100 பேர், விசேஷமாக பெண்கள் என்றால் அது பெண் சுவிசேஷராக இருக்கு அப்படின்னாலே பெண்கள் ஆயிரக்கணக்கிலே கூடியிருந்தார்கள். ஒரு தாகத்தோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு அவள் கூடியிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த அம்மா இயேசு நல்லவர் என்று சொல்வதற்கு பதிலாக இவருடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை எடுத்து அவங்க சொல்லிட்டாங்க. பெருத்த ஏமாற்றத்தோடு நான் அந்த கூட்டத்திலிருந்து திரும்பி வந்தேன். கற்றுக்கொண்டேன். அருமையான நண்பர்களே, கவனியுங்கள். நம்முடைய கஷ்டங்களை மற்றவங்ககிட்ட சொல்றது அது சுவிசேஷ ஊழியம் கிடையாது. இயேசு நல்லவர் என்பதை மக்களுக்கு அறிவிப்பது சுவிசேஷ ஊழியம். அதனாலே மற்றவர்களுடைய பாவம், சாபம், ரோகம், இருட்டு இவைகள் தொலைய ஆரம்பிக்கும். அவருடைய வாழ்க்கை நலம் பெற ஆரம்பிக்கும். தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஊழியர்களுக்கு விசேஷமாக சொல்லுகிறேன். பாருங்கள், நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அதனுடைய மைய கருத்து இயேசு நல்லவர் என்பது உங்களுடைய மனதிலே பதிந்திருக்கட்டும். அதை தவிர வேறே செய்தியை சொல்லும்படி அவர் நமக்கு கட்டளையிடவில்லை. சபை கட்டப்படுவது சபையினுடைய தலைவருடைய வேலை. இயேசு சபையினுடைய தலைவராயிருக்கிறார். ஆகவே அவர் இந்த விதிமுறைகளை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள். காரணம், நல்ல தேவனை மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையின் பிரச்சனைக்கு பதிலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கேள்விகளுக்கு பதிலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எழுந்து 5 நிமிஷம் பேசினாலும் இந்த இயேசுவை குறித்து, அவர் செய்கிற நன்மைகளை குறித்து பேசுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போயிருக்க பார்க்கிறோம். ஆகவே இதே நம்முடைய லட்சியமாக வைத்து ஊழியத்தை நாம் செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் சில விதிமுறைகள் இருக்கிறது. ஊழியம் செய்வதற்கும் விதமாக சில விதிமுறைகள் இருக்கிறது. அருமையானவர்களே, கவனியுங்கள். இந்த இயேசு 33 வருஷம் இந்த பூமியிலே வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். இந்த 3 வருஷத்துல ஒருவரையும் அவர் எடுக்கவில்லை என்பது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த அம்மா சொன்னாங்க, பாருங்க, சின்ன வயசுலே அப்பாவை கர்த்தர் எடுத்துட்டாரு. வாலிப வயசுல அண்ணாவை எடுத்துக்கிட்டாரு. கல்யாணம் கட்டின உடனே புருஷனை எடுத்துக்கிட்டாரு. ஆனால் 3 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். யாரையும் அவர் எடுக்கவில்லை என்பது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம் இன்றைக்கு சார்ந்து நிற்பது வேதத்தை சார்ந்து நிற்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். சத்திய வேதம் என்று இதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. மனுஷன் எவனும் பொய்யன் என்று சொல்வோமாக
தேவன் ஒருவரே சத்தியபரர் என்று சத்திய வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அந்த தேவன் இந்த பூலோகத்திலே இயேசுங்கிற பேரில் அவர் வாழ்ந்தபோது 3 வருஷத்துல ஒருவரும் எடுக்கவில்லை. அவர் தேவனுக்கு மாதிரியாக இருக்கிறார். தேவனுடைய சுபாவம் என்ன? தேவன் எப்படி பேசுகிறார்? தேவன் என்ன செய்வார் என்பதை இயேசுவின் வாழ்க்கையில் நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஆகவே 3 பேரை அவர் உயிரோடு எழுப்பினார். அந்த 3 பேரும் வாலிப பிள்ளைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. வயசாளிகளை, கிழவிகளை அவர் உயிரோடு எழுப்பல. 3 வாலிபர்களை உயிரோடு எழுப்பினார். இல்லை, ஒரு வாலிபன் மரித்து போனான், அவனை எழுப்பி விட்டார். லாசரு மரித்து 4வது நாளிலே அவனை உயிரோடு எழுப்பி விட்டார். இன்னொன்று எபீருனுடைய மகள், அவளுக்கு வயசு 12ன்னு போட்டிருக்கு. பாருங்க, 3மே வாலிப பிள்ளைகள். இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய தேவன் வாலிப மரணத்தை வெறுக்கிறார், அகால மரணங்களை வெறுக்கிறார். நாம் பிழைத்திருக்கும்படி அவர் விரும்புகிறார். பாருங்கள், செத்து போறதுக்கு மக்களுக்கு தீவிரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், இவள் நிமித்தமாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு மக்கள் அவசரப்படுகிறே பார்க்கிறோம். விசுவாசிகள் கூட அநேகர் பரலோகம் 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 சொல்லிட்டே இருக்காங்க. என்ன அர்த்தம்னா, உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இவளை பார்க்கும் பொழுது சீக்கிரமாய் பரலோகத்துக்கு போனால் நல்லா இருக்குங்கிற எண்ணம் அநேருக்குள்ளே இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், பிழைத்திரு, இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டும். இந்த உலகத்திலே எனக்காக ஒரு பணி இருக்கிறது. உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த இயேசு நல்லவர் என்பதை அறிவிக்கிற பணியை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். முதலாவது அதை சீராய் செய்து முடித்துவிட்டு அதற்கு பின்பு பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தர் நாம் பிழைத்திருக்கும்படி விரும்புகிறார். செத்து போறவருக்கு இஷ்டம் இல்லை. பாருங்க, யோபு இவ்விதமாக சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். வாசி காண்பிக்கிறேன். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினாலே அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். நண்பர்களே, இங்கு கவனியுங்கள். யோபுடைய 10 பிள்ளைகள் ஒரே நாளில் விபத்திலே மரித்து போனார்கள், ஒரே நேரத்தில். அந்த செய்தியை ஒரு மனுஷன் யோபுகிட்ட சொல்கிறான், தகப்பன்கிட்ட. ஆனால் யோபு நடந்து கொண்ட விதம் ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த தகப்பனும் விதமாய் செய்வான் என்று நாம் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. பாருங்க, யோபு செய்தியை கேட்ட மாத்திரத்திலே எழுந்திருந்து முதலாவது தன் சால்வையை கிழித்து, 2வது தன் தலையை சிரைத்து, 3வது தரையிலே விழுந்து ஜெபம் பண்ணி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவர் ஒரு பிலாசபி, ஒரு தத்துவத்தை ஆழமாய் பிடித்திருந்தார். கர்த்தரை சரியாக பற்றி கொள்ளவில்லை, கர்த்தரை சரியாக அறிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்த ஆழமான ஒரு தெளிவு, ஒரு வெளிப்படுத்தல் அவருக்குள்ளே இல்லை. ஆனால் ஒரு நல்ல மனிதன். இன்னும் கூட அநேக விதமாக இருக்கிறார்கள். அவர் துணிகரமாக பாவங்களை செய்கிற ஒரு மனுஷன் கிடையாது. ஒரு உத்தமமான மனிதன் என்று தேவனே சாட்சி கொடுத்தார்.
அவருடைய வாழ்க்கையிலே விதமான துன்பங்கள் வந்து சம்பவித்தது. அதற்கு அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார், எவ்விதமாக அதை சந்திக்கிறார் என்பதை பாருங்க. பதறவில்லை, அலறவில்லை, சால்வை கிழிச்சாரு, தலையை சிரைச்சாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு தத்துவத்தை அருமையானவர்களே பேசுவதை பார்க்கிறோம். யோபு பாருங்கள், பின்னாலே 42ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் போக இன்னும் நிறைய பேசினாரு. எல்லாவற்றுக்கும் சேர்த்து, ஆண்டவரே நான் ரொம்ப அலப்பிட்டேன், எனக்கு தெரியாததெல்லாம் நான் பேசிட்டேன், என்னை மன்னியுங்க, நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்ட காட்சியை அருமையானவர்களே நாம் பார்க்கிறோம். இதை அநேகர் வாசிக்கிறது இல்லை. அந்த முதற் பகுதியை மாத்திரம் பிடித்து கொண்டு தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் கர்த்தர் தான் கொடுக்கிறாரு, கர்த்தர் தான் எடுக்கிறாருன்னா எப்போ கொடுப்பாரு, எப்போ எடுப்பாருன்னு ஒன்றும் தெரியாது, என்ன செய்ய போறாருன்னு ஒன்றும் தெரியாது. தேவனை பற்றி இப்படிப்பட்ட ஒரு படத்தோடு இன்றைக்கு அநேக விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான நண்பர்களே, எப்போதும் உங்களோடு தேவனை ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இப்படி செய்வீர்களா? 10 பிள்ளைகளையும் ஒரே நேரத்தில் விபத்தில் கொல்லுவீர்களா? யோசிச்சு பாருங்க. தேவன் கொல்லுகிற தேவன் அல்ல, தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன், பிழைப்பூட்டுகிற தேவன், 800 கோடி மக்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கிற தேவன், ஆகாரம் கொடுக்கிற தேவன், பரலோகத்தின் தேவன். ஆகவே அவர் யோவான் 10:10 சொன்னாரு, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். நானோ திருடன் அல்ல, அழிக்கிறவன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல, நானோ மனிதருக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று அவர் சொன்னதை பார்க்கிறோம். ஆகவே அவருக்கு பேரு ஜீவாதிபதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவன் கொடுக்கிறவர், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜீவன் கொடுக்கிறவர். மனுஷருக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லாருக்கும் ஜீவனுக்குரிய ஊற்று அவர்தான். அவருடைய பேர் இயேசு என்பதை தெரிந்து விடுங்கள். அவர் எடுத்தார் என்பது அது சத்தியத்துக்கு பொருந்தாது. அருமையானவர்களே, கவனியுங்கள். அதையும் வாசிக்கிறேன் உங்களுக்கு. யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாதையும் அலப்பினேன். யோபனுடைய அறிக்கையை பாருங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். அதுக்கப்புறம்தான் கர்த்தர் 2 மடங்கு அவரை ஆசீர்வதித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் அருமையானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிறைக்குள்ளா இருந்தார். அவரை சிறைக்குள்ள போட்டு அடைச்சதுக்கு கடவுள் கிடையாது, அவரை சிறைக்குள்ள போட்டு அடைச்சது பிசாசு. ஏனென்றால் யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் கொடிய பருக்களால் வாதித்தான். அப்படி என்னுடைய வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வேதத்தில் அப்படித்தான் எழுதியிருக்குது. ஆகவே வாதிக்கிறது யாரு? குணமாக்குறது யாரு? ஜீவனை எடுக்கிறது யாரு? கொடுக்கிறது யாரு என்ற வித்தியாசங்கள் எல்லாம் விசுவாசிகள் நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். தேவன் நல்லவர், அவர் எடுக்கிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவர் என்ற அறிவு வரும்போது அவர் மேலே அன்பும் பாசமும் ஏற்படும். இன்னும் பெரிய காரியங்களை அவரிடத்திலே கேட்க நாம் நெருங்கி வருவோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யோபு மனஸ்தாபப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன செய்தார்னு வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்திலே, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்ன இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம், இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரளினார். 12ஆம் வசனம், கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார்.
14,000 ஆடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 16ஆம் வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூர்ண வயதுள்ளவனாகவும் மரித்தான். இந்த பகுதிகள் எல்லாம் எல்லாரும் வாசிக்கிறது இல்லை. பாருங்க, வேதத்தை வாசிக்கும் பொழுது மிக கருத்தாக தேவனை இந்த புஸ்தகத்திலே காணும்படி வாசிக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நம்முடைய தேவனை கையால் தொட முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. ஆனால் அந்த புஸ்தகத்துல பார்க்கலாம். ஆகவே இந்த புஸ்தகத்திலே தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு மன உருக்கமுள்ளவர், எவ்வளவு நல்லவர் என்பதைத்தான் நாம் காண்கிறோம். பிசாசு எவ்வளவு கொடியவன், கொடூரமானவன், கொலைகாரன் என்பதையும் நாம் காண்கிறோம். எல்லா தீமையிலையும் அவனுக்கு கொண்டு வந்தது பிசாசு. அதை தேவன் மாற்றி அமைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாற்றி 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்து மாத்திரமல்ல, 140 வருஷம் அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அநேகர் இதை வாசிக்கிறதே இல்லை பாருங்க. யோபுவுக்கே அந்த பாடு, நமக்கு என்ன பாடோன்னு சொல்லி ஊழியக்காரர் கூட பேசிக் கொள்கிறார்கள். அருமையானவர்களே, தேவன் பாடுபடுத்துகிற தேவன் அல்ல, நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்ட தேவன். இவைகள் நமக்கு வெளிச்சமாக, வெளிப்படுத்தலாக உள்ளே வர வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. உங்களுக்கு உலக பிரகாரமாக அறிவு நிறையா இருக்கலாம். யூனிவர்சிட்டி போயிருக்கலாம், காலேஜஸ் போயிருக்கலாம், பல டிகிரிகள் இருக்கலாம், இன்டெலெக்சுவலா ஒரு அறிவு இருக்கலாம். அது ஆவி உலகத்திலே போதாது. பிசாசு அதுக்கு பயப்பட மாட்டான். ஆனால் தேவ ஆவியானவர் இந்த புஸ்தகத்தின் மூலமாக ஒரு அறிவை நமக்கு தருகிறார். அது வேறு ஞான அறிவு, வெளிப்படுத்தல் அறிவு. அது என்ன? நாம் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன், அவர் தீமை செய்ய மாட்டார் என்றார். 1 Corinthians 13 5ஆம் வசனத்திலே தேவ அன்பை குறித்து தேவன் பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், அன்பு தீங்கு நினையாது, தீங்கு நினைக்க தெரியாது. அப்படி இருக்க அன்பு எப்படி தீங்கு செய்யும்? தேவன் எப்படி தீங்கு செய்வார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே உள்ளே கர்த்தர் நல்லவர் என்ப அந்த படத்தை இந்த புஸ்தகத்தின் மூலமாக ஆழமாக பதிக்கும்படி ஆசைப்படுங்கள். அதற்காக இந்த புஸ்தகத்தை வாசியுங்கள். சில காரியங்கள் புரியலன்னு சொன்னா நமக்கு விளங்கவில்லை, அவ்வளவுதான். ஆனா மொத்தத்துல தேவன் நல்லவர். அந்த நல்ல தேவன் இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். பாவத்தை மன்னித்து, சாபத்தை தொலைத்து, வியாதியை குணமாக்கி, நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்க விரும்புகிறார். நமக்காக ஒரு அரண்மனையை அங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இந்த கண்களை மூடுவதற்கு அப்புறம் நிரந்தரமாக, நிச்சயமாக வாழ்வதற்கு இடத்தெல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. விசுவாசிகள் இதெல்லாவற்றையும் புரிந்து கொண்டு கர்த்தரை துதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம்.